வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இந்த ஜாதகர் வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து விடுவார். இது ஒரு வெற்றி பெறும் ஜாதகம் என சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட அமைப்பு ஏராளம் இருந்தாலும் அதில் ஒரு அமைப்பை மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். சூரியன் சந்திரனுக்கு கேந்திரத்திலும் சந்திரன் சூரியனுக்கு கேந்திரத்திலும் இருந்தால் அந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகம் என்று பார்த்தோம். அதுபோல் லக்கணம் என்பது சூரிய பகவானால் நிர்ணயிக்கப்படுவது. அந்த லக்கணத்துக்கு கேந்திரத்தில் சூரியனும் சந்திரனும் இருந்தாலும் சிறப்பான அமைப்பாகத்தான் இருக்கும். அதாவது லக்கணத்தில் சூரியன் இருந்து சந்திரன் 4ஆம் வீட்டில் இருப்பது, அல்லது 4ஆம் வீட்டில் சூரியன் இருந்து 7ஆம் வீட்டில் சந்திரன் இருப்பது, அல்லது 7ஆம் வீட்டில் சந்திரன் இருந்து 10ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது, அல்லது இப்படி இவர்களும் 1, 4, 7, 10 இந்த இடங்களில் ஒருவருக்கு ஒருவர் இருந்தால் அதுவும் சிறப்பு தான். அது மட்டுமல்லாமல் இந்த அமைப்பு பெற்ற ஜாதகம் அந்த லக்கணம் என்பது சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் நட்பு லக்கணமாக இருந்தால் அதுவும் சிறப்பாகத்தான் இருக்கும். பொதுவாக சந்திர பகவானுக்கு எதிரி என்று அவர் யாரையும் நினைப்பதில்லை. ராகு கேதுகளை தவிர மற்ற எந்த கிரகத்தையும் எதிரியாக நினைப்பதில்லை. ஆனால் மகரம் கும்பம் இந்த 2 வீடுகளை தவிர மற்ற எந்த வீடுகள் இருந்தாலும் இரண்டும் சிறப்பான பலன்களை தருவார்கள். மகரத்திற்கும் இந்த அமைப்பு மோசமில்லை. குறைந்தபட்ச பலன் ஒரு 60% பலன்கள் கிடைக்கும். அதனால் இப்படி அமைப்பு ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அது சிறந்த அமைப்பு என கூறி மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.